Hi Dama, very good morning. Today we are going to see the properties, then uses of acids and bases. Okay, yeah. Acids and bases oda properties, uses என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். Then அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ நம்மளுடைய வேர்ல்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய திங்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த திங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எதால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் chemicals. Okay, so we know that the physical world around us is made up of large number of chemicals. Okay, then soil, air, water, all the life forms and the materials are all consist of chemicals. So even soil இருக்கட்டும், water இருக்கட்டும், air இருக்கட்டும், then some other materials எதுவாக இருந்தாலும் கூட மேக்ஸிமம் அது எதால் தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it consists of கெமிக்கல்ஸ். ஓகே, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஆசிட்ஸா பேஸா அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதை விட வி மஸ்ட் நோ அபவுட் திஸ். ஓகேயா? ஸோ அவுட் ஆஃப் சச் கெமிக்கல்ஸ் ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் எவ்ரிடே லைஃப். ஓகே, சரி. ஸோ இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிட், பேஸ் அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்? இல்லை அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிட் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன், த வேர்ட் ஆசிட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி லத்தீன் வேர்ட் அசிடஸ். ஓகேயா? ஸோ இந்த ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு வந்து எங்கேருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வி டிரைவ்டு ஃப்ரம் அசிடஸ். இட் இஸ் அ லத்தீன் வேர்டு. ஓகேயா? ஸோ லத்தீனில் அசிடஸ்னால் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஸோ டேஸ்ட். ஓகே, அது ஒரு புளிப்புத்தன்மையுடைய பொருளாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம என்ன நேம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அசிடஸ் அப்படின்னு சொல்லிட்டு லத்தீனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வேர்டையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆசிட். ஸோ ஆசிட்ன்ற வேர்டு எங்கேருந்து வந்திருக்கு? அசிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் வேர்டுலேருந்து வந்திருக்கு. Then acid is the compound which is capable of forming hydrogen ions. ஓகேயா? ஸோ அப்போ ஆசிட் அப்படின்னா கண்டிப்பாக அது எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்? ஹைட்ரஜன் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் இன் அக்வஸ் சொல்யூஷன். ஆசிட்னால் எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்? ஹைட்ரஜன் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ பேஸ்னால் எதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைட்ராக்சைடு அயான்ஸை அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஆசிடுக்கும் பேஸ்க்குமான ஒரு இன்ட்ரோ வந்து இப்போ நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இதுக்கான மோட்டிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. த டீச்சர் ஷோஸ் திங்ஸ் தட் வி யூஸ் இன் ஆர் டெய்லி லைஃப் லைக் ஃப்ரூட்ஸு. ஓகேயா? என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டொமேட்டோ, லெமன், டேமரின், தென் ஃப்ரூட் மிக்சர், ஜூஸ், சோடா, soap, salt to the students and ask questions about the taste. ஓகேயா? ஸோ அப்போ இந்த திங்ஸ் எல்லாம் கையில் கொடுத்துட்டு இதுக்கான டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் என்ன டேஸ்ட் இருக்கும்? டேஸ்ட் இருக்கும். தென் சோப், சோடா இதெல்லாம் வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் மோட்டிவேஷனில் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. த டீச்சர் மோட்டிவேட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் பை ஆஸ்கிங் கொஷின்ஸ் அபவுட் த சேஞ்ச் இன் கலர்ஸ் தட் ஹேப்பன்ஸ் வென் டர்மரிக் பவுடர், வாட்டர் அண்டு சோப் இஸ் மிக்ஸ்டு டுகெதர். ஓகேயா? ஸோ இப்போ இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எதை ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா டர்மரிக் பவுடரோட வாட்டர், சோப் இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன மாதிரியான கலர் சேஞ்சஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ ஈவன் இந்த கலர் சேஞ்சஸை வச்சு வி கேன் ஐடென்டிஃபை திஸ் இஸ் பேஸ் ஆர் ஆசிட் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் நம்ம இந்த இண்டிகேட்டர் டெஸ்டெல்லாம் நம்மளுடைய 7th 8th ஆக்டிவிட்டிலே இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேப்லெட் காலத்தில் ஆசிட்ஸ் அதுக்கான சோர்ஸ் இதை வந்து இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். இது ஏற்கனவே நம்ம ரெகுலர் கிளாஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஜஸ்ட் இதை வந்து ரீகால் பண்ணிக்குவோம். ஸோ மேலிக் ஆசிட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆப்பிள்,
then lemon contains citric acid, grape contains tartaric acid, then tomato has oxalic acid, then vinegar has acetic acid. Then lactic acid is present in curd. Okay, lactic acid எங்கே இருக்குது அப்படின்னா கேர்டில் இருக்கு. தென் ஆரஞ்ச் அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட். தென் டீ டானிக் ஆசிட். ஸ்டமக் ஜூஸ் நம்ம ஸ்டமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த லிக்விடில் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. தென் ஆண்ட் பி இதுலலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் இருக்குது. ஓகேயா, ஸோ அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிட் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆசிட் அப்படின்னா இது சில ரூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி ஆசிட் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு நிறையா சயின்டிஸ்ட் வந்து அவங்க ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அர்கீனியஸ். ஸோ இவரோட தியரி படி ஆசிட்னா என்ன அப்படின்னா an acid is a substance which furnishes hydrogen ions or H3O plus ion. இதுக்கு நம்ம நேம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோனியம் அயான்ஸ் இன் அக்வா சொல்யூஷன். ஓகேயா, ஸோ அப்போ ஒரு ஆசிட் அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய டைமில் ஒன்று என்னது ஹைட்ரஜன் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆர் ஹைட்ரோனியம் அயான்ஸை இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டாரு. தென் ஆசிடை கிளாஸிஃபை பண்ணக்கூடிய டைமில் அதோட சோர்ஸ் பேசிஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது ரெண்டு இம்பார்ட்டண்ட் டைப்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்கானிக் ஆசிட், தென் அனதர் ஒன் இஸ் இன்ஆர்கானிக் ஆசிட். ஸோ ஆர்கானிக் ஆசிட் மீன்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, ஆர்கானிக் ஆசிட்னா அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பிளான்ட்ஸ்லையும் அனிமல்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் ஆர்கானிக் ஆசிட். எக்ஸாம்பிள் oxalic acid which is present in tomato. Okay, yeah, oxalic acid which is present in tomato. Then formic acid which is present in ant. ஸோ இப்போ இந்த மாதிரி பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஆசிடுக்கு நம்ம என்ன நேம் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கானிக் அப்படின்றோம். தென் இன்ஆர்கானிக் ஆசிட் மீன்ஸ் விச் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். ராக்ஸ்லேருந்தும் மினரல்ஸில் இருந்தும் ஆசிடை கலெக்ட் பண்ணுறோம், அதில் இருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட். யார் யாரெல்லாம் இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், தென் சல்ஃபியூரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்டு சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இப்போ ஆசிட்ஸை கிளாஸிஃபை பண்ணக்கூடிய டைமில் இம்பார்ட்டண்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சோர்சஸ். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் டைப் என்னென்னு பார்த்தா அப்படின்னா ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஓகேயா, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட். ஆசிட்ஸோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா தி ஹேவ் ஸோ டேஸ்ட், புளிப்புத்தன்மையுடையதாக இருக்கும். தேர் அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷன் மீன்ஸ் தி ஆசிட் விச் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஸோ அப்படி டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்றோம். தர் அக்வஸ் சொல்யூஷன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் இட் கண்டெயின் அயான்ஸ். ஓகேயா, தென் தேர்ட் ஒன் ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். ஆசிடை வந்து இண்டிகேட்டர் டெஸ்ட்டில் வந்து இதை செஞ்சு பார்ப்போம். என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ஆசிடா பேஸா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டைமில் ஆசிடாக இருந்தது அப்படின்னா விச் டர்ன்ஸ் blue litmus into red. Okay, the next one acids react with active metals to give hydrogen gas. Okay, to give hydrogen gas. So அப்போ நார்மலாகவே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் இருக்குது. ஸோ இந்த மெட்டல் ஆசிடோடு ரியாக்ட் பண்ணக்கூடிய டைமில் கம்பல்சரி அங்கே இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி செகண்ட் ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜிங்க் மெட்டல் இருக்குது, இங்கேயும் ஆசிட் இருக்குது. ஓகேயா, ஸோ அப்போ மெட்டல்ஸ் எல்லாமே ஜென்ரலாக ஆசிடோடு ரியாக்ட் பண்ணும்போது அங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ். ஓகேயா, ஸோ அப்போ எந்த ஒரு மெட்டலும் ஆசிடோடு ரியாக்ட் பண்ணும்போது which produce hydrogen gas. Okay, next one is uses of acids.
sulfuric acid is called as king of chemicals. இருக்கக்கூடிய ஆசிட்லேயே வந்து கிங் ஆஃப் கெமிக்கல். ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஒரு பட்டம் வந்து கொடுத்துட முடியாது. கிங்குன்னு நம்ம இப்போ இதுக்கு நம்ம நேம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கான கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும்னு பாரு. பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி அதர் காம்பவுண்ட்ஸ். நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஸ்டன்ஸ் மற்ற கெமிக்கல்ஸ் வந்து ப்யூரிஃபையராக யூஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்தோம்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ வி கிவ் த நேம் king of chemicals. Okay, the next one is hydrochloric acid, which is used as a cleansing agent in toilets. டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஹார்பிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தியா. ஸோ இப்போ இதெல்லாம் அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸில் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும். The next one is citric acid, which is used in the preparation of effervescent salts and as a food preservative. ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் சப்ஸ்டன்ஸாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? சிட்ரிக் ஆசிட், விச் இஸ் கலெக்டட் ஃப்ரம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்ச், லெமன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரிக் ஆசிட், விச் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், டைஸ், பெயிண்ட்ஸ் அண்டு ட்ரக்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நைட்ரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறோம். தென் ஆக்சாலிக் ஆசிட், விச் இஸ் யூஸ்டு டு க்ளீன் அயன் அண்டு மேங்கனீஸ் டெபாசிட்ஸ் ஃப்ரம் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ். குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸில் இருந்து இந்த அயன் மேங்கனீஸ் சப்ஸ்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிடை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வரைக்கும் ஆசிட்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ், அதோட டைப்ஸ், தென் அதோட யூசஸ் வந்து என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ். ஸோ பேஸ் விச் ஹேஸ் பிட்டர் டேஸ்ட். சோப்பு லைட்டாக வந்து பார்த்தோம்னா நாக்கில் பட்டிருந்தா கூட நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக அந்த பிட்டர் டேஸ்ட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் சோப் இஸ் அ பேஸ். ஸோ பேஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேயா? ஸோ இங்கே அர்கேனியஸ் தியரி படி பேஸ் அப்படின்னா இது எப்படி இருக்கணும்? இப்போ ஆசிட் அப்படின்னா விச் ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ். ஓகேயா? பட் அதே மாதிரி இங்கே பேஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் that ionize in water to form hydroxyl ions. ஓகேயா? ஸோ அப்போ இந்த பேஸ் வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய டைமில் எதை கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும்? ஹைட்ராக்சைல் ஆர் ஹைட்ராக்சைடு அயான்ஸ், போத் ஆர் சேம். ஓகேயா? ஸோ இந்த அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னா அது கண்டிப்பாக பேஸாக தான் இருக்க முடியும். ஓகேயா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு பேசஸ் தட் ஆர் சால்யுபிள் இன் வாட்டர் ஆர் கால்டு ஆல்கலீஸ். எல்லா பேஸையும் நம்ம ஆல்கலின்னு சொல்லிட முடியாது. So some bases which is dissolved in water means that is known as alkalis. Okay, so what kind of bases which is dissolved in water, that is known as alkalis. எந்த பேஸ்னாலும் சரிதான். ஸோ அது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆனது அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு நம்ம அல்கலின்னு நம்ம நேம் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ். they have bitter taste. ஓகே, ஸோ அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது? பிட்டர் டேஸ்ட். தேர் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் ஹேவ் சோப்பி டச். ஸோ அந்த பேஸ் எல்லாமே நார்மலாக டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சோப்பை டச் பண்ணோம்னா எப்படி ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்குமோ அது மாதிரியே தான் இந்த பேஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றாங்க. தே டர்ன் ரெட் லிட்மஸ் இன்டு ப்ளூ. ஆசிட் என்ன பண்ணுது? விச் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் இன்டு ரெட்டு. பேஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ரெட் லிட்மஸ் இன்டு ப்ளூ. ஓகேவா? இதை கொஞ்சம் மறந்துடாதான், ஞாபகமாக வச்சுக்கோ. இது ரிலேட்டடாக உள்ள எக்ஸ்பிரிமெண்ட்ஸையும் நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். தர் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இங்கேயும் அக்வஸ் சொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. பேசஸ் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் டு ஃபார்ம் சால்ட் வித் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இங்கேயும் மெட்டல் ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த டைம்லையுமே என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஸோ இங்கே பேஸ், ஓகேயா, இந்த பேஸ் மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது இதுவும் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸை வந்து லிபரேட் பண்ணுது. ஓகேவா? Okay, next uses of bases. Sodium hydroxide, which is used in the manufacture of soap. Okay,
சோப் ப்ரிப்பரேஷனில் எதை யூஸ் பண்ணுறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணுறோம். தென் கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம வீட்டுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சுண்ணாம்பு, அதில் என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் இன் white washing of building. Then magnesium hydroxide, which is used as a medicine for stomach disorder. Gelisil கேள்விப்பட்டிருப்பேன். இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான பேஷண்ட் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ அப்போ அந்த அசிடிட்டி ப்ராப்ளம், அந்த அல்சர் ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஜெலிசில் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஓகேயா? ஸோ இந்த பேஸை அந்த அசிடிட்டி ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ ஆசிட்னால் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை ஒரு பேஸை யூஸ் பண்ணி க்யூர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குது? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆசிடும் பேஸும் அங்கே நியூட்ரல் ஆகிடுது. ஓகேயா? த நெக்ஸ்ட் ஒன் அமோனியம் ஹைட்ராக்சைடு, which is used to remove grease stains from cloths. கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த grease கரையை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு we can use ammonium hydroxide. ஓகே, இங்கே ஆக்டிவிட்டியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டிகேட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டராக இங்கே என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒனில் வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரை வந்து இண்டிகேட்டராக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. தென் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டர்மரிக் பவுடரை வந்து இண்டிகேட்டராக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்மளுடைய லோவர் கிளாஸஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான். ஓகேயா? ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆசிட் பேஸாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டரை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் தான். ஸோ இப்போ உனக்கு டைம் இருந்தாலுமே கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அகைன் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடாக ஒரு ஸ்மால் வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் இப்போ பார்த்துருவோம். These fruits taste sour due to the presence of acids. These acids are also found in foods such as vinegar, tamarind and tomatoes. For example, vinegar contains acetic acid, tamarind contains tartaric acid and tomatoes contain oxalic acid. Acid can usually be identified as sour tasting substances. We also find substances that exhibit properties. ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்லேயும் என்ன மாதிரியான ஆசிட் ப்ரெசண்ட் ஆகிருந்தது, ஆசிட் அப்படின்னா அது என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றது இப்போ பார்த்தோம். Which are almost chemically opposite to acids. These substances are called bases. Soap, detergent and baking soda are some of the common bases we find in a household. Let us try to understand these substances in detail. Arrhenius theory. In the year 1884, Swedish scientist Svante August Arrhenius introduced a theory on acids and bases. He defined acids as those substances which release hydrogen ions or H+ ions. ஸோ இப்போ நீ நோட் பண்ணியிருப்பா அர்கேனியஸ் தேரி படி இங்கே என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படின்னா when we dissolve acid in water which ionizes into hydrogen ions and chloride ions. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வாட்டரில் டிசால்வ் பண்ணக்கூடிய டைமில் இது எப்படி டிசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் குளோரைடு அயான்ஸ் அது டிசோசியேட் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ இந்த கான்செப்ட் படி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நார்மலாக எந்த ஒரு ஆசிட்மே வாட்டரில் டிசால்வ் ஆனது அப்படின்னா it produce hydrogen ions அப்படின்றாரு. When dissolved in water, and bases are those substances which give hydroxide ions or OH. ஸோ இப்போ என்ன சப்ஸ்டன்ஸை வாட்டரில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்க்கு எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணக்கூடிய டைமில் இட் டிசோஷியேட் இன்டு சோடியம் அயான்ஸ் அண்டு ஹைட்ராக்சைடு அயான்ஸ். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் ஒனில் ஹைட்ரஜன் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, இப்போ எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹைட்ராக்சைடு அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி ஹைட்ராக்சைடு அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் இது பேஸாக இருக்க முடியும். ஓகேயா? ஸோ இந்த கான்செப்டை இந்த தியரியை நமக்கு சொல்கிறது யார் அப்படின்னா அர்கேனியஸ். Minus when dissolved in water. Bronsted and Lowry theory. In the
ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். When a blue litmus paper is dipped in acid, the color of litmus paper changes from blue to red. ஸோ ஆசிடில் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை டிப் பண்ணோம் அப்படின்னா இட் டர்ன்ஸ் இன்டு ரெட். ஸோ அதே மாதிரி பேஸில் ரெட் லிட்மஸ் பேப்பரை டிப் பண்ணோம் அப்படின்னா சேஞ்சஸ் இன்டு ப்ளூ. When red litmus paper is dipped in a base, the color of the litmus paper changes from red to blue. Phenolphthalein turns. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டிகேட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன சப்ஸ்டன்ஸை வந்து இங்கே எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஃபினாப்தலின். ஓகேயா, நம்மளுக்கு இங்கே வந்து கலர்னால் எது ஆசிட் எது பேஸுன்றதை இது டினோட் பண்ண போகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் டெஸ்ட் அப்படின்ட்டோம். அப்போ இங்கே இண்டிகேட்டராக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினாப்தலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆசிடும் இருக்குது, பேஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபினாப்தலினை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து கலர் சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணு. Colorless in acids, whereas in bases it shows a pink color. ஸோ ஃபினாப்தலினை ஆசிடில் ஆட் பண்ணக்கூடிய டைமில் தெர் இஸ் நோ சேஞ்ச். அதில் வந்து எந்த ஒரு கலரையுமே அது ப்ரொடியூஸ் பண்ணலை. பட் ஆனால் பேஸில் ஆட் பண்ண டைமில் மட்டும் இட் கன்வெர்ட்ஸ் இன்டு பிங்க். Methyl orange in acids gives a red color and in bases it gives a yellow color. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் வந்து என்ன அப்படின்னா மெத்தில் ஆரஞ்ச். ஸோ மெத்தில் ஆரஞ்சை ஆசிடில் விடக்கூடிய டைமில் பிங்க்கு, பேஸில் ஆட் பண்ணக்கூடிய டைமில் விச் ப்ரொடியூஸ் எல்லோ கலர். ஸோ அப்போ அது என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த கலரை வச்சு we can easily say this one is acid and this one is base அப்படின்றத நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அப்போ இண்டிகேட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டுமே இப்போ டோட்டலாக ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டெமோ பார்த்துருக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. லிஸ்ட் அவுட் த நேம் ஆஃப் 5 acids and 5 bases present in the things we use daily. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 ஆசிட் 5 பேசஸோட நேம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. உன்னோட நோட்டில் நீ அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. தென் குரூப் ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. The students are divided into 3 groups and each group is given an activity. என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா find out the acids and bases present in things we use daily and the food we intake. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டுலையும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. The next one is list out some neutralization reactions. ஓகேயா, happening around us and explain how they occur. ஸோ அப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இது எப்போ நடக்கும்? ஸோ ஒரு ஆசிட் இருக்குது. ஆசிடுக்கு எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துருக்கிறேன்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துருக்கிறேன். பேஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஆசிட், இது பேஸ். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்க அந்த பேஸில் இருக்கக்கூடிய சோடியமும் ஆசிடில் இருக்கக்கூடிய குளோரினும் கம்பைண்ட் ஆகி நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா சோடியம் குளோரைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபைனலாக இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இங்கே ஒரு OH ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது ரெண்டும் கம்பைண்ட் ஆகி நமக்கு வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்றோம். என்ன நேம் பண்ணுறோம்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஆக்சுவலாக இந்த HClன்றது ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது பேஸ். ஃபைனலாக நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு? சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இந்த ரியாக்ஷனுக்கான நேம் என்ன? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்போ ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிடும் கிடையாது, பேஸும் கிடையாது. இதோட டேஸ்ட் வந்து சால்ட்டி டேஸ்ட். ஓகே, என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? சால்ட்டி டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு குரூப் 3க்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூசஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் ஆர் ரிட்டன் ஆன் பிட்ஸ் ஆஃப் பேப்பர். ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸில் தேர்ட் குரூப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸையும் பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸையும் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, நீ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, ஃபைனலாக
எவால்வேஷன் பார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஃபுட் ஐட்டம் ஆக்சாலிக் ஆசிட் இஸ் ப்ரெசன்ட்? ஆக்சாலிக் ஆசிட் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருந்தது? ஸோ ஆன்சர் வந்து டொமேட்டோ. Then explain the color change that happens when blue litmus is dipped into beaker filled with hydrogen chloride gas. hydrogen chloride அப்படின்னாலே அது என்ன சப்ஸ்டன்ஸ்? ஆசிடா பேஸா? ஸோ அது வந்து ஆசிட் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆசிட் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ப்ளூ லிட்மஸாக ரெட்டாக வந்து டர்ன் பண்ணிடும். ஓகேயா? த நெக்ஸ்ட் ஒன் பாரு, இஸ் சோடியம் கார்பனேட் ப்ளஸ் HCl gives sodium chloride carbon dioxide plus water. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஒய்? இப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து அது நியூட்ரல் சப்ஸ்டன்ஸா என்ன அப்படின்றத கொஷின் கேட்குறாங்க. ஆமாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சோடியம் கார்பனேட் அப்படின்றது பேஸாக இருக்குது, HClன்றது ஆசிடாக இருக்குது. ஸோ ரெண்டும் கம்பைண்ட் ஆகக்கூடிய டைமில் நமக்கு என்ன சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு? சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் அ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஃபோர்த்து கொஷின் பாரு, விச் ஆசிட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் அமாங் ஆசிட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிடாக தான் இருக்க முடியும். ஓகே, த நெக்ஸ்ட்டு, ஒய் ஷுட் கால்சியம் ஆக்சைடு பி அப்ளைடு டு அண்ட் பைட்? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு, எறும்பு கடிச்சது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடை யூஸ் பண்ணலாம். என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஆக்சுவலாக ஆண்ட் பைட் அப்படின்னா அது கடிச்சிருக்கக்கூடிய டைமில் என்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்கும்? ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மிக் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? ஒரு பேஸை வந்து மெடிசினை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ இதுதான் இங்கே நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அ பேஸ் வித் நோ மெட்டல். மெட்டலே இல்லாத ஒரு பேஸ் எது அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. செவன்த் கொஸ்டின், ஆர் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் கால்ட் ஆசிட்ஸ், கிவ் ரீசன். ஸோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸுமே ஆசிடா? இதுதான் அடுத்த கொஸ்டின். ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸுமே ஆசிடா? நோ. ஓகேயா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். பேசஸ் தட் டிசால்வ் இன் வாட்டர் ஆர் கால்டு டேஷ். இது நான் கிளாஸ் எடுக்கும்போதே சொன்னேன். ஸோ வாட்டரில் ஒரு பேஸ் டிசால்வ் ஆனது அப்படின்னா அதுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னா அல்கலி. ஓகே, நைன்த் ஒன், ஒய் ஷுட் ஆசிட்ஸ் பி ஸ்டோர்ட் ஒன்லி இன் கிளாஸ் கண்டெய்னர்? பிகாஸ் இட் இஸ் இன்னர்ட், இன்ஆக்டிவ். எதில் இன்ஆக்டிவாக இருக்கும்? அந்த கிளாஸோட ஆசிட் வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறதுனால அதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஹைட்ரோனியம் அயான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு வென் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர்? ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடுக்கான ஃபார்முலா H2SO4. ஸோ இதில் ரீப்ளேஸ் ஆகக்கூடிய ஹைட்ரஜன்ஸ்ன்றது டோட்டலாக எத்தனை இருக்குது? 2 ஹைட்ரஜன் அயான் இருக்கிறதுனால, ஸோ ஹவு மெனி ஹைட்ரோனியம் அயான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு வென் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் அப்படின்னா 2 ஹைட்ரோனியம் அயான்ஸ் கேன் ப்ரொடியூஸ். ஓகேயா? ஸோ இதுதான் 10th கொஷினுக்கான ஆன்சர். ஸோ அப்போ ஒவ்வொரு ஆசிட்லேயும் எத்தனை ஹைட்ரஜன் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை வச்சு தான் இது வந்து எப்படி ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவாடாமா? ஓகே, ஸோ எவால்வேஷன் கொஷினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் சைட் பை சைடு எழுதிரு. அதே மாதிரி ஒர்க் ஷீட்டுக்கான ஆன்சருமே கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேயா? டோட்டலாக 23 ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணு. ஓகே, தேங்க்யூ டாப்பா.